வணக்கம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம். நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், அசட்டு தைரியம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம், வழிபாடு முக்கியம். பண்ணினீங்கன்னா அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து பாருங்கள். எது வேணால் நீங்கள் படிக்கலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கர்வமும் திமிரும் அதிகமாக பேச்சிலே வெளிப்படுகிறது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நிதானம் முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து பாருங்கள். எது வேணால் நீங்கள் படிக்கலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. பொறுமை. அனுகூலமான எண் 4 மேற்கு சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து பாருங்கள். எது வேணால் நீங்கள் படிக்கலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சும் குழப்பமும் தடுமாற்றமும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பிறவி பலவீனம் அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 3 கிழக்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர் உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். மனசுக்குள்ள நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும். வெற்றி இன்னும் அதிகமாகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. திருப்பாவை படித்து பாருங்கள். நல்லது. கோயிலிருந்து படிங்க. ஆண்டாள் அருளியது 30 பாட்டு. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் அதிகம். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். மனசுக்குள்ள நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும்.
வெற்றி இன்னும் அதிகமாகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. திருப்பாவை படித்து பாருங்க, நல்லது. கோயிலிருந்து படிங்க. ஆண்டாள் அருளியது 30 பாட்டு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. சந்திராஷ்டமம், சுவாதி, சித்திரை, விசாகம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண் திசை நேரம். திரும்பவும் சொல்கிறோம், இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டமும் தடுமாற்றமும் குழப்பமும் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏன் சந்திரன் வலு இழந்த ராசி உங்கள் ராசி. உங்கள் ராசியில் தான் நீசமடைகிறார். எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். மனசுக்குள்ள நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. திருப்பாவை படித்து பாருங்க, நல்லது. கோயிலிருந்து படிங்க. ஆண்டாள் அருளியது 30 பாட்டு. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். உங்களுடைய பிரபலமான விடாமுயற்சி, பிடிவாதம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பொறுமை வெல்லும். திருவோணத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. சில மந்திரங்கள் சொல்லி பார்க்கறது நல்லது. அதில் ஒன்று இதெல்லாம் தான். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ரமணர் அப்படின்ட்டு. விகடன் பிரசனம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ரமணர். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி அதிகமாகும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அவ்வளோதான். கும்பராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. சில மந்திரங்கள் சொல்லி பார்க்கறது நல்லது. அதில் ஒன்று இதெல்லாம் தான். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ரமணர் அப்படின்ட்டு. விகடன் பிரசனம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ரமணர். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி அதிகமாகும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அவ்வளோதான். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். உங்கள் பிரபலமான நிதானம், எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது.
மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. சில மந்திரங்கள் சொல்லி பார்க்கறது நல்லது. அதில் ஒன்று இதெல்லாம் தான். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ரமணர் அப்படின்ட்டு, விகடன் பிரசனம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ரமணர். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி அதிகமாகும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அவ்வளோதான். நேயர்களே, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர், திங்கட்கிழமைக்கும் அவர் தான் தலைவர், சந்திரன். அதே மாதிரி 3 ராசி சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது. ரொம்ப ரிஷபம், கடகம், விருச்சிகம். ரிஷபத்தில் சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கார், அதனால தான் ரிஷபத்துக்கு மனோதிடம் அதிகம். கடகத்திலையும் வலுவாக இருக்கார், அதனால தான் கடகத்துக்கும் மனோதிடம் அதிகம். விருச்சிகத்துக்கு மனோதிடம் குறைவு, குழப்பங்கள் அதிகம். அதனால தான் இந்த 3 ராசிக்காரர்களும் இன்று வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபமிடுவது நல்லது. நேயர்களே, இன்றைக்கி சமநோக்கு நாள். அப்படின்னா 6 ராசிக்கு நல்லா இருக்குது, 6 ராசிக்கு சரியில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ராசிக்கு சரியில்லை. துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே கவனம். நேயர்களே, இன்றைக்கி பிரதோஷம். சரிங்க சார், பிரதோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சாயந்தரம் 4 to 6 சிவன் கோயிலில் இருங்க, சிவனை பற்றி எழுதுங்க, பேசுங்க, பாடுங்க, கேளுங்க, யோசிங்க. பிரசாதம் வாங்கிறதுக்கு அவசரப்பட வேண்டாம். அவ்வளோ. அதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.